ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு வீடியோல நான் 2 டேஸ்டியான வெண்டைக்காய் ரெசிபிஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது பண்றதுக்கு முதல்ல நாம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 4 காஞ்ச மிளகாவை வறுத்து எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் அதே பாத்திரத்துல 1 டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை, 1/2 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்து வறுத்துக்கலாம். இதை ஆற விட்டு அரைச்சி ஒரு பொடி பண்ணி நாம தனியா எடுத்து வச்சிருவோம். இந்த பொடி இந்த 2 ரெசிபிக்குமே நாம யூஸ் பண்ண போறோம். அதே பாத்திரத்துல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருஞ்சீரகம், கண்டிப்பா பெருங்காயத்தூள் சேர்த்து தாளிச்சுக்குங்க. 1 கப் அளவு வெங்காயத்தை நான் சேர்த்துக்கிறேன். பெரிய வெங்காயம் அப்படின்னா மீடியம் சைஸ் வெங்காயம் 2 எடுத்துக்கலாம். இதை நல்லா வதக்கிட்டு இதுல நான் புளி தண்ணி சேர்த்துக்க போறேன். ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளியை நான் ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கிட்டேன். இது கூட நான் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கலர் நல்லா பிரைட்டா வரணுன்றதுக்காக காஷ்மீரி சில்லி பவுடர், கொஞ்சமா உப்பு போட்டு நல்லா கொதிக்க விட்டு புளியோட பச்சை வாசனை, மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா இதை நாம எடுத்து வச்சிடலாம். இப்ப நாம இன்னொரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெண்டைக்காயை இது கூட சேர்த்து சாட்டே பண்ணுங்க. கொஞ்சமா உப்பு சேர்த்து நீங்க வதக்குனீங்கன்னா சீக்கிரமாவே வெண்டைக்காய் வறுபட்டு தனித்தனியா வந்துடும். வெண்டைக்காய் நல்லா தனித்தனியா வந்து அதோட குழகுழப்பு போனதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல புளி பேஸ்ட், அதை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு வேக வச்சீங்க அப்படின்னா அந்த புளியோட பிளேவர், நம்ம புளியில சேர்த்த அந்த மிளகாத்தூளோட காரத்தை எல்லாம் வெண்டைக்காய் இழுத்துக்கிட்டு நல்லா குக்காய் வந்துடும். இது திக்கானதுக்கு அப்புறமா இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். தேங்காய் பூ ஆப்ஷனல் தான், பட் எனக்கு தேங்காய் பூ போட்டு பண்றது ரொம்ப பிடிக்கும். ஏற்கனவே நம்ம ஒரு மசாலா அரைச்சு பொடி பண்ணி வச்சிருந்தோம்ல, அந்த பொடி 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்குங்க. உங்களுக்கு ரொம்ப காரம் வேணானா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு நீங்க இறக்குனீங்க அப்படின்னா செம டேஸ்டியான வெண்டைக்காய் புளிக்கறி ரெடி. சாதம், சப்பாத்தி ரெண்டுத்து கூடயும் இது சூப்பரா இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போறது வெண்டைக்காய் ஃப்ரை. இதுக்கு நாம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்குங்க. கடுகு, உளுத்தம் பருப்பு தாளிச்சதுக்கு அப்புறமா நாம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சிருக்க வெண்டைக்காவையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. உங்களுக்கு வெண்டைக்காய் குழகுழப்பு குறையாம இருக்கு அப்படின்னா எண்ணெய் பத்தலன்னு அர்த்தம். அந்த ஸ்டேஜ்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்குங்க. இந்த வெண்டைக்காய் கூடவே நான் உப்பு, மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள் நல்லா பிரைட்டா வரணும் அப்படின்றதுக்காக காஷ்மீரி சில்லி பவுடரும் சேர்த்து கலந்து விட்டு இதை நான் நிதானமா சாட்டே பண்ணேன் அப்படின்னா வெண்டைக்காய் நல்லா தனித்தனியா குழகுழப்பு மாதிரி பிரிய ஆரம்பிச்சிடும். மூடி போட்டு நம்ம கொஞ்ச நேரம் வேக வச்சோம் அப்படின்னா வெண்டைக்காய் நல்லா சாஃப்ட் ஆயிடும். நல்ல வெண்டைக்காய் குக் ஆனதுக்கு அப்புறமா நாம இது கூட ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல மசாலா, இது 2 டேபிள் ஸ்பூன் அளவு கலந்துக்குங்க. நல்லா கலந்து விட்டு அடுப்பை நாம மீடியம்க்கு கொஞ்சம் அதிகமா வச்சு சாட்டே பண்ணோம் அப்படின்னா எட்ஜஸ் எல்லாம் நல்லா கிறிஸ்பி ஆகி செம டேஸ்டியான வெண்டைக்காய் ஃப்ரை ரெடி. வெண்டைக்காய் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி ஸ்டைல்ல வெண்டைக்காய் ஃப்ரையோ வெண்டைக்காய் புளிக்கறியோ செஞ்சு கொடுத்தீங்கன்னா செம்மையா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த 2 ரெசிபியுமே நல்ல காரசாரமா இருக்கும். சாம்பார், தயிர் சாதம் ரெண்டு கூடயும் தொட்டு சாப்பிட சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணது இல்லைன்னா அனிதாஸ் ஹாப்பி ஹோம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.